السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما لمعال حاج قط أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணியாத உலகம் படைத்து நிலையில்லாத பூமி படைத்து உலகத்தை ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழ். அவனது அன்பும் அருளும் நம் எல்லோருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய சுன்னத்துகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு கடமையாக இருக்கக்கூடிய எல்லா கடமைகளிலேயும் உயர்தரமான அல்லாஹ்வை மிக மிக நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு கடமை தான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. அந்த கடமையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே கட்டளையிடுகிறார். யாருக்கு ஹஜ் உம்ரா செய்வதற்கு எல்லா தகுதியும் கிடைத்து விட்டதோ அவர்கள் கண்டிப்பாக ஹஜ் செய்தே ஆக வேண்டும். ஹஜ் என்பது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்று. கலிமா, தொழுகை, நோன்பு என்பதெல்லாம் உடலுடைய சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருக்கும், வணக்கமாக இபாதத்துகளாக இருக்கும். ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை என்பது அது பொருளுடன் சம்பந்தப்பட்ட இபாதத்தாக வணக்கமாக இருக்கும். ஆனால் ஹஜ் என்பது மாத்திரம்தான் உடலாலும் பொருளாலும் சேர்ந்து செய்யப்படக்கூடிய எல்லாவித கடமைகளை விட்டும் சற்று மாறுபட்ட ஒரு உன்னதமான இபாதத். ஆகவேதான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை, ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்யும் பாக்கியத்தை தான் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் என்பது கிடைக்கும். மார்க்க அறிஞர்கள் வணக்கங்களுடைய இபாதத்துகளுடைய தத்துவங்களை ஒவ்வொரு கடமையையும் ஒவ்வொரு வரியிலே குறிப்பிட்டு காண்பிப்பார். ஐவேளை தொழுகைகள் என்பது அது ஒன்றே புரோகிராம், ஒரு நாள் திட்டம். அதே போல ஜும்ஆ தொழுகை என்பது ஒன் வீக் புரோகிராம், அது ஒரு வார திட்டம். அதே போல ரமலான் மாத நோன்பு மற்றும் ஜகாத் என்பது அது ஒன் இயர் புரோகிராம், ஒரு ஆண்டு திட்டம். ஹஜ் என்பது உண்மையிலேயே அது லைஃப் புரோகிராம். அதாவது நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறை செய்ய வேண்டிய கட்டாயமான இபாதத்துகள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் இபாதத்துகளினுடைய விஷயங்களை ஒரே ஒரு வரியிலே குறிப்பிட்டு இப்படி கூறி காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜுனா என்ன? ஹஜ் என்று சொன்னால் அது அரபு வாசகத்தில் நாடுதல் என்பதாக பொருள். நாடுதல் என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையிலே ஹஜ் என்பது புனிதமிக்க மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய இறை இல்லமாம்
கஅபத்துல்லாவை நாடி செல்வது, அங்கே நமக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான அமல்களை சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அதே போல அந்த நீயத்து நமக்கு எப்படி இருக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் அந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஹஜ்ஜு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக துல்ஹஜ் மாதத்தில் ஒரு சில நாட்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி முதலாவதாக நிய்யத்து செய்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் தான் அணியக்கூடிய இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஹஜ்ஜினுடைய கட்டுப்பாட்டை நாம் துவங்க வேண்டும். அது எந்த நேரம்? துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 to 12 வரை அல்லது 13 வரை, சுமார் 5-6 நாட்கள் மட்டும். இது ஹஜ்ஜினுடைய நேர காலங்கள். புனிதமிக்க கஅபாவை சென்றடைந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய கிரியைகள், முதலாவதாக தவாபு செய்வது, பிறகு அடுத்ததாக சஃபா மர்வாவிலே சഈ செய்வது, பிறகு மினா அரஃபா முஸ்தலிஃபாவிலே தங்குவது, பிறகு ஷைத்தானுக்கு கல் எறிவது, அதற்கு பிறகு தலைமுடியை களைவது, அதற்கு பிறகு குர்பானி கொடுப்பது. இது ஹஜ்ஜினுடைய அமல்கள், அவ்வளவுதான். அதே போல ஹஜ்ஜோடு சேர்த்து உம்ராவையும் சேர்த்து செய்ய வேண்டும். அந்த உம்ரா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அரபிலே சந்தித்தல் என்பதாக சொல்வார்கள். இஹ்ராம் ஆடை அணிந்த நிலையிலே புனித கஅபாவை தவாபு செய்வதும், சஃபா மர்வாவிலே சஈ செய்வதும், தலைமுடியை களைவதும், அதே போல இந்த உம்ராவினுடைய வழிபாடுகள் நிறைவேறும். இது ஹஜ்ஜு உம்ரா இரண்டினுடைய அமல்கள். இவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் எனக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இந்த ஹஜ்ஜு உம்ரா செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன பிரதிபலன்கள் அதில் இருக்கிறது என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்வதற்கு முழுமையான தகுதி பெறாதவர்கள் கூட ஆசைப்பட்டு நாம் எப்படியாவது ஹஜ்ஜு செய்துவிட வேண்டும் என்பதாக முயற்சி செய்வார்கள். காரணம், அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரதிபலன்கள், மிக பெரும் கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜு உம்ராவிலே வைத்திருக்கிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்கள். ஹஜ்ஜும் உம்ராவும் நீங்கள் சேர்த்து செய்தால் அது உங்களுக்கு என்ன நற்கூலிகளை பெற்றுத்தரும் தெரியுமா? அருமை நாயகம் உதாரணமிட்டு சொன்னார்கள், ஒரு கொல்லனுடைய துருத்தியானது இரும்பு, வெள்ளி, பொன் போன்றவைகளை, அதனுடைய அழுக்குகளை எப்படி நீக்கி விடுகிறதோ அதுபோல உங்களுடைய வறுமையையும் உங்களுடைய பாவங்களையும் நிச்சயமாக இந்த ஹஜ்ஜு உம்ரா என்பது உங்களிலிருந்து இந்த பாவங்களையும் வறுமையையும் அது போக்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு கூலியாக சொர்க்கத்தையே தருகிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டு அதில் கிடைக்கக்கூடிய கூலியாக சொர்க்கத்தையே அல்லாஹ் வழங்குகிறான் என்று அருமை நாயகம் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். பிரயாண செலவுகள் முதற்கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா இமார ஹாஜ் கத்தோன், உண்மையிலேயே ஹாஜிகள் ஒரு பொழுதும் ஏழையாகவே மாட்டார்கள். இவ்வளவு லட்சங்கள், உதாரணமாக இன்றைய தினத்தில் இந்த வருடத்தினுடைய ஹாஜிமார்களுடைய முதல் பிரயாண விமானம் இன்றைய தினத்தில் புறப்பட இருக்கிறார். முதல் விமானம். அதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் எல்லாம் இப்பொழுது
அந்த விமானத்தை அடைவதற்காக வேண்டி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இங்கிருந்து அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். உதாரணமாக அரசு மூலியமாக செல்லக்கூடியவர்களுக்கே சுமார் 3.5 லட்சம், அதுபோக நம்முடைய சொந்த செலவுகள் இருக்கிறது, சுமார் 4-5 லட்சங்கள் ஆகிறது. எவ்வளவு பெரிய தொகை! இவ்வளவு பெரிய தொகையை நாம் செலவழித்து விட்டு தனியாக சென்றால் சுமார் 10 லட்சங்கள் வரை ஆகிறது. இவ்வளவு செலவு செய்து நாம் ஒரு அமலை செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி எந்த அளவிற்கு இருக்கும்? அதற்குரிய கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு தருவான்? நம்மிடத்தில் வெறும் 5 லட்சங்கள் மாத்திரம் இருக்கிறது, ஆனால் நம்முடைய உடல் திறனாக இருக்கிறது. நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலேயே ஹஜ்ஜு செய்ய வேண்டும். 5 லட்சத்தையும் நான் செலவு செய்து விட்டால் ஏழையாகி விடுகின்றேனே என்பதாக எண்ணம் நமக்கு தோன்றிவிடக்கூடாது. அதை அருமை நாயகம் இப்படி சொல்கிறார்கள், மாயிமார ஹாஜ் கத்தன், ஒரு காலமும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹாஜி ஏழையாகவே மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வறுமையை போக்கி விடுவான். அவர்கள் பாவங்களை மாத்திரம் அளிக்க மாட்டான், அவர்களுக்கு வறுமை வருவதாக இருந்தாலும் அதையும் தடுத்து விடுவான் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு செலவுகள் செய்து இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நாம் செய்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். உம்ரா செய்த பொழுது ஆயிஷா நாயகியை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, உமக்கு இந்த உம்ராவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், செலவுகள், இவைகளுக்கு நிகராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்கூலிகளை உங்களுக்கு தருவான். எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நன்மைகளாக, நற்கூலிகளாக அல்லாஹ் தருவான் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒரு மனிதர் முதலாவதாக ஹஜ்ஜு செய்கிறார். ஹஜ்ஜு செய்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் யார் முதல் முறை ஹஜ்ஜு செய்து முடிக்கிறார்களோ, மப்ரூரான ஹஜ்ஜாக அவர்களுடைய ஹஜ்ஜு ஆகிவிடுகிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? 40 அறப்போர்களிலே அவர் கலந்து கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன நன்மைகளை, என்ன சிறப்பை கொடுப்பானோ அதை கொடுப்பார். அதே போல் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்து விட்டார், பிறகு அவர் ஒரே ஒரு அறப்போரிலே கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு அறப்போரிலே கலந்து கொண்டால் 40 ஹஜ்ஜுகள் செய்த நற்கூலிகளை, நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய நற்கூலிகள்! ஹஜ்ஜு செய்வதனால் எவ்வளவு பெரிய நற்கூலிகள்! அருமை நாயகம் இன்னும் சொன்னார்கள், ஹஜ்ஜிலே செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பகரமாக 1 திர்ஹம் செலவு செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 700 திர்ஹங்கள் செலவு செய்தால் எந்த நன்மையோ அவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு நமக்கு ஹஜ்ஜினுடைய நன்மைகளை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் ஹஜ்ஜினுடைய நிய்யத்தை செய்து கொள்கிறார். நிய்யத்தை செய்து கொண்டு அவர் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார், இன்னும் ஹஜ்ஜு செய்யலை, போகிற வழியிலே மௌத்தா போயிட்டார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஹரஜ ஹாஜ்ஜன் ஃபமாத குத்திப லஹு அஜ்ருல் ஹாஜ். ஒரு மனிதர் ஹஜ்ஜினுடைய நியத்து செய்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு விட்டார், வழியிலே அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஹு அவருக்கு அஜ்ருல் ஹாஜ் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை ஹஜ்ஜினுடைய கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக ஹஜ்ஜினுடைய நற்கூலிகள் கிடைப்பதை நமக்கு ஆர்வமூட்டி சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஹஜ்ஜிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்கூலிகளை வைத்திருப்பதனால்தான் நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள், எனக்காக வேண்டிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறைகளை கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய அமல்களிலே முதல் அமலாக தவாபு இருக்கும். அந்த தவாபுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் கஅபாவை நோக்கி தவாபு செய்வதற்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து விடுகிறான்.
அதற்கு பகரமாக நற்கூலிகளை வழங்குகிறான் என்று அருமை நாயகம் சொன்னார்கள். இரண்டாவதாக, தவாபு செய்துவிட்டு மகாம இப்ராஹிமில் நின்று நீங்கள் 2 ரக்காயத்து தொழுவீர்கள். தவாபுக்கு பிறகு நீங்கள் தொழக்கூடிய அந்த 2 ரக்காயத்துகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே ஒரு மனிதரை நீங்கள் அடிமையை உரிமை விட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 2 ரக்காயத்துக்கு பகரமாக வழங்குகிறார். அதற்கு பிறகு நீங்கள் சஐ செய்வீர்கள். சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சஐ செய்கின்ற பொழுது, தொங்கோட்டம் ஓடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறார். அடுத்ததாக ஹஜ்ஜினுடைய அமல்களிலே மிக மிக முக்கியமான அமல், இந்த அமல் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே இல்லாமல் ஆகிவிடும். அந்த ஒரு அமல்தான் அரஃபா மைதானத்திலே தங்குவது. அந்த அரஃபா மைதானத்தில் தங்குகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முதல் வானம் வரை இறங்கி வருகிறானாம். அரஃபா தினம் என்பது சாதாரணமான நாள் அல்ல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களிலே அரஃபாவினுடைய சிறப்பை பற்றி ஒரு ஜும்ஆ முழுவதுமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அந்த அரஃபா தினத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானின் அளவிலே இறங்கி வருகிறான். இறங்கி வந்து தனக்காக வேண்டி ஹஜ்ஜினுடைய கிரைகளை செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுடைய பெருமைகளை பற்றி வானவர்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறான். எடுத்து சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து பாராட்டுவானாம். என்னுடைய அடியார்கள் என்னுடைய கருணைக்காக வேண்டி என்னிடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக, எனக்கு முன்னால் அவர்கள் என்னுடைய தண்டனையை பயந்தவர்களாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். என்னுடைய அடிமைகள் எல்லோருமே தலைவிரி கோலமாக புழுதி அடைந்தவர்களாக இதோ கூடியிருக்கிறார்கள். அவருடைய பாவங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் எவ்வளவு இருக்கும், பூமியில் இருக்கக்கூடிய மண் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவிற்கு அந்த பூமியிலே பறந்து கிடக்கக்கூடிய மண்ணின் அளவு, மண்ணினுடைய துகள்கள் அளவு பாவம் இருந்தாலும் அத்துணையையும் நான் அவர்களுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறானாம், என்னுடைய அடியார்களே, நீங்களும் சரி, நீங்கள் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்கின்றீர்களோ அவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். எப்பொழுது சொல்லுகிறார்? அரஃபா தினத்தன்று. அரஃபாவிலே யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அதே போல நீங்கள் ஷைத்தானுக்கு கல் எறிகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லுக்கும் பகரமாக 7 கல்கள் எரிகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லுக்கும் பகரமாக பெரும் பாவங்களை நான் ஒவ்வொரு பெரும் பாவங்களையும் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மைகளை உங்களுக்காக வேண்டி நான் சேமித்து வைத்திருப்பேன். உங்களுக்காக வேண்டிய அந்த குர்பானிய நன்மைகளை நான் பாதுகாத்து வைத்திருப்பேன். அதே போல நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை வலிக்கின்ற பொழுது, களைகின்ற பொழுது ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மைகளை நான் எழுதுவேன், ஒரு பாவத்தை மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியார்களை பார்த்து, ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசியாக நீங்கள் தவாபே ஜியாரா செய்கின்ற பொழுது முற்றிலுமாக பாவமற்றவர்களாக உங்களை ஆக்கிவிடுவேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். பிறகு வானவர்கள் வருவார்களாம். வானவர்கள் வந்து அந்த ஹாஜிமார்களுடைய அரஃபா தினத்தன்று அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிமார்களுடைய தோல் புஜங்களுக்கு இடையிலே கை வைப்பார்களாம். கை வைத்து அவர்கள் சொல்வார்களாம், உங்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி நீங்கள் பாடுபட ஆரம்பித்து விடுங்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி நீங்கள் நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களது கலந்த கால பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விட்டான் என்பதாக ஹாஜிமார்களுடைய 2 தோள் புஜங்களுக்கு மத்தியிலே கை வைத்தவர்களாக வானவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபா தினத்தன்று மாத்திரம் ஹஜ்ஜினுடைய முக்கியமான கிரியைகளிலே அந்த அரஃபாவிலே தங்குவது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு இந்த அளவிற்கு நற்கூலிகளை வழங்குகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அரஃபா நாளிலே அருமை நாயகம் அந்த மாலை பொழுதிலே தங்களுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், நிச்சயமாக என்னுடைய உம்மத்துமார்களை யா அல்லாஹ் மன்னித்து விடு என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கிறான், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் கேட்ட அந்த துஆவை கபூல் செய்து கொண்டேன்.
நீங்கள் கேட்ட அந்த மன்னிப்புகளை நான் வழங்கி விடுகிறேன். ஆனால் அநியாயங்கள், அதாவது பிறருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயங்கள் இருக்கின்றதே, அதை மாத்திரம் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநீதம் இழைத்தவனை நான் குற்றம் பிடிப்பேன், அவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தன்று துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் மன்னித்து விடுவதாக வாக்களிக்கிறான். ஆனால் யார் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயம் செய்தவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபவர்களாக இல்லை. அரஃபா தினத்தன்று முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட வேண்டும், எல்லோரும் மன்னிக்கப்பட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வருகிறார்கள். ஹஜ்ஜின் பொழுது முஸ்தலிஃபாவிற்கு வருகிறார்கள். அங்கேயும் அதே துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை கபூல் செய்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். சஹாபா தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த சிரிப்புக்கு காரணம் என்ன என்பதாக கேட்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சிரித்த சிரிப்பினுடைய காரணத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களுக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நான் அரஃபாவில் துஆ செய்தேன், அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொண்டான். ஆனால் அநியாயக்காரர்களுடைய துஆவை மாத்திரம், அநியாயக்காரர்களுடைய அந்த பாவத்தை மாத்திரம் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். நான் கவலையோடு தான் இருந்தேன். முஸ்தலிஃபாவிற்கு வந்த உடனே அதே துஆவை கேட்டேன், அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அந்த அநீதக்காரர்களுடைய பாவங்களையும் எப்படி மன்னிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு வந்த உடனே எப்படி துஆ செய்தாங்க? பொதுவாக எல்லாரையும் மன்னிச்சிருந்து துஆ செஞ்சாங்க. அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்தாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ், யார் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு, யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லுல்மும் மதுலும் இரண்டையுமே பிரித்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ரெண்டு பேரையும் மன்னிச்சிர, அநீதம் இழைக்கப்பட்டவர்களை மாத்திரம் மன்னிப்பதாக சொன்னாய், அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொன்னாய். யா அல்லாஹ், அநியாயம் செய்தவர்களை நீ மன்னித்து விடு, யார் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்து விடுன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஸ்தலிஃபாவில் வைத்து அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டான். அப்பொழுது திடீரென இப்லீஸ் இதை தெரிந்து கொண்டு தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு என்னுடைய கை சேதமே, எனக்கு வந்த நாசமே என்பதாக சொல்லிக்கொண்டு அழுகிறான், கத்துகிறான். அதை பார்த்து தான் நான் சிரித்தேன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அரஃபா தினத்தன்றும் முஸ்தலிஃபா தினத்தன்றும் தங்கக்கூடிய அந்த ஹாஜிமார்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான் என்பதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முஸ்தலிஃபா தினத்தன்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்களும் கபூலாக்கப்படும். ஹதீஸ் இருக்கிறது, எந்த நேரத்தில் எந்த துஆ கேட்டாலும் கபூலாகும். ஆனால் அநியாயம் செய்தவர்கள், அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயம் செய்தவர்களுடைய அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அநியாயம் செய்தவர்களுடைய பாவங்களையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா முஸ்தலிஃபா அன்று மன்னிக்கின்றான் என்று சொன்னால், நாம் யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ நாம் நிச்சயமாக சின்ன அநியாயமாவது செய்திருப்போம், அநீதம் மற்றவர்களுக்கு இழைத்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே அரஃபா முஸ்தலிஃபா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிக்கின்றான் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாகின்றோம் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய நிய்யத் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய நிய்யத் முற்றிலுமாக, நம்முடைய நோக்கம் அல்லாஹ்விற்காக வேண்டியே இருக்க வேண்டும். அறியாம காலகட்டத்தில் எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஹஜ்ஜுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? வேறு வேறு நோக்கத்திற்காக வேண்டி இருக்கும். ஏதாவது ஒரு நோக்கம், ஏதாவது ஒரு வியாபார நோக்கம், அதிலே அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் ஹஜ்ஜு செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிய்யத்துக்கள், நோக்கங்கள் முழுவதுமாக ஹஜ்ஜு அல்லாஹ்விற்காக வேண்டியே இருக்க வேண்டும். நம்மள ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன?
ஹஜ்ஜு செய்ய உம்ரா செய்கின்ற பொழுது, செய்து முடித்துவிட்டு அவர்கள் திரும்புகின்ற பொழுது ஒரு சில பொருட்களை மறைத்து ஏமாற்றி கொண்டு ஒரு சிலர்கள் வந்து விடுகிறார்கள். செய்த உம்ராவிற்கோ செய்த ஹஜ்ஜுக்கோ எந்தவித நன்மைகளும் கிடைக்காமல் போய்விடும். ஹஜ்ஜினுடைய கண்ணியம், ஹஜ்ஜினுடைய மரியாதை குறைந்துவிடும். சட்டவிரோதமாக அந்த கஸ்டம்ஸை ஏமாற்றி கொண்டு ஒரு சில பொருட்களை நாம் கொண்டு வந்து விடுகிறோம். எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? நாம் செய்த அமல்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா, அவருடைய ஹஜ்ஜு செய்ய அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹஜ்ஜா, யா அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை நீ இப்படி ஆக்கிவிடு. லா ரியாய ஃபீஹி வலா சும்ஆ, இறைவா இந்த ஹஜ்ஜை பிரபலப்படுத்துவதற்காக வேண்டியோ மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியோ இந்த ஹஜ்ஜை ஆக்கிவிடாது. நான் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் உனக்காக வேண்டியே முழுவதுமாக இருக்க வேண்டும் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னதாக செய்த துஆவை நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகிறார்கள். ஒரு காலம் வரும், அருமைநாயகம் சொன்னார்கள், அந்த காலத்திலே செல்வந்தர்கள் பணக்காரர்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி செல்வார்கள். ஏன் தெரியுமா? இவர் பெரிய கஞ்சன், கோடீஸ்வரனா செல்வனாக இருக்கிறான், யாருக்குமே எந்த செலவும் செய்வதில்லை என்பதாக ஒரு கெட்ட பெயர் இருக்கும். அந்த கெட்ட பெயரை போக்குவதற்காக வேண்டி பரவாயில்லை இவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டார், இவர் ஹாஜி ஆயிட்டார் என்கின்ற பெருமை பாராட்டக்கூடிய வார்த்தைக்காக வேண்டி செல்வந்தர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள். அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அருமை நாயகம் சொல்ல இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய இடத்திலே பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தன்னுடைய கெட்ட பெயரை நல்ல பெயராக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் செல்வந்தர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள். அந்த காலம் விரைவிலே வரும் என்பதாக சொன்னார்கள். அதே போல ஏழைகள், நடுத்தர மக்கள் வியாபார நோக்கத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வார்கள். அறிஞர்கள் அதே போல பிரபலத்தை தேடுவதற்காக வேண்டி மக்களவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஹஜ்ஜு செய்ய செல்வார்கள். ஏழைகள் அங்கு சென்று யாசகம் கேட்பதற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த காலம் வரும் என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது நாம் ஒரு சிலர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த நோக்கத்திற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யப்படுகின்றன. இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு காலமும் நன்மைகளை நற்கூலிகளை பெற்றுத்தரார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வதற்கு மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ் சொன்னான், யார் உடல் அளவிலேயும் பொருள் அளவிலேயும் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் நிராகரிக்கிறாரோ யார் மறுக்கிறாரோ அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. அல்லாஹ் நம்மை விட மிக பெரும் பணக்காரன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கஃபர மறுத்தவர்கள், நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை குறிப்பிட்டு காண்பிக்கின்றான் தெரியுமா? ஹஜ்ஜு செய்வதற்கு எல்லா தகுதிகள் இருந்தும், உடல் பொருள் எல்லாம் இருந்தும் கூட எனக்கு வயசு ஆகலையே, இன்னும் முடி நரைக்கையிலேயே, கொஞ்சம் வயதான பிறகு நாம் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாமே என்பதாக எண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே வமன் கஃபர, யார் மறுக்கிறார்களோ என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். நம்மள எத்தனை நபர்கள் இருக்கிறோம், பணக்காரர்களாக, உடல் நல்ல தகுதியுள்ளவர்களாக, இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜு கடமை அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியார்களிலே ஹஜ்ஜு கடமையானவர்கள், உடலும் பொருளும் தகுதி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் விட்டு வைத்திருப்பேன். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 5 வருட காலங்கள் தகுதி பெற்றும் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்களை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடுவேன். உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய என்னை சந்திப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து தந்தேனே, நீங்கள் ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்யவில்லையே என்பதற்காக வேண்டி என்னை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதிகளை தந்துவிட்டால் கண்டிப்பாக நாம் ஹஜ்ஜு செய்துவிட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா?
ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்பது, ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் என்பது அந்தந்த நேரத்திலே காலகட்டத்திலே நாம் உடனே செய்துவிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஹஜ்ஜு செய்யாதவர்கள், அப்படியே செய்யாமல் ஒவ்வொருவராக யாரேனும் ஹஜ்ஜு செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்வதற்கு யாருமே வராமல் காபத்துல்லா வெறுமனே விடப்பட்டது என்று சொன்னால், கியாமத் நாளுடைய அறிகுறி உலகம் அழிந்துவிடும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத். கஅபாவிலே ஹஜ்ஜு நடைபெறாத நிலை வராத வரை மறுமை நாள் என்பது வராது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவியலாளர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ந்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அருமை நாயகம் சொன்னார்கள், ஹஜ்ஜினுடைய அமல்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால், ஒரு ஆளும் ஹஜ்ஜு செய்யாமல் காபத்துல்லா வெறுமனே விடப்பட்டால் அது உலகம் அழியக்கூடிய நிலை என்பதை அருமை நாயகம் சொன்னார்களே, அந்த விஷயத்தை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எதிர்வரக்கூடிய 2100 வருஷத்திற்குள்ளாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் கடும் வெப்பநிலை காரணத்தினால் பலர்கள் உயிரை இழக்க நேரிடலாம். ஆராய்ந்து சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகள் கணிக்கின்றார்கள், இந்த நூற்றாண்டிலே இறுதியிலே நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய இந்த ஆய்வின்படி பாரசீக வளைகுடா, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் போன்ற அந்த நாடுகளிலே நாம் பார்க்கிறோம், சுமார் 74 முதல் 77 செல்சியஸ் வரை வெப்ப அளவு இருக்கும் என்பதாக கணிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வெறும் 45 செல்சியஸ் அளவு வெப்பத்தை கூட நம்மால் தாங்க முடியவில்லை. அதே 74 முதல் 77 வரை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாகும்? மரணிக்கக்கூடிய நிலை. மௌத்துக்கு பயந்து ஹஜ்ஜு செய்யாமல் நாம் நம்முடைய வீடுகளிலே இருந்து விடுவோம். அத்தகைய நிலை வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜு செய்ய நம்மை தேர்ந்தெடுத்து விட்டால் கண்டிப்பாக நாம் ஹஜ்ஜினுடைய அமல்களை நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால், இத்தகைய இந்த வெப்பத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதற்கு முன்னால் நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யாரெல்லாம் நம்முடைய உடலாலும் பொருளாலும் தகுதி பெற்றிருக்கிறோமோ நிச்சயமாக நாம் ஹஜ்ஜு செய்ய நிச்சயமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமார்களாக, ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்து அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களோடு சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.